வணக்கம் மக்களே. 60 வயது வந்துடுச்சுன்னா முழு நாளும் உட்காந்துட்டே இருக்கீங்களா? அதுவே உங்களுக்கு சுகர், பிபி, ஜாயிண்ட் பெயின் இது எல்லாத்துக்குமே காரணம். அதே நேரத்தில் எக்ஸசைஸும் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்றது உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு கிடையாது, உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கு 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்? ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூத்த குடிமக்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ முதல்ல ஒரு உண்மை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, 60 வயதிற்கு மேலே எக்ஸசைஸ்னால் பாடியை டார்ச்சர் பண்ணுறது கிடையாது, பாடியை நடக்க வைக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும். தினமும் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ டெய்லி வாக்கிங் தாங்க பெஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ மூத்த குடிமக்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்கிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய உடலில் வந்துடும். 15 நிமிடங்கள் போதுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 20 நிமிடம் 30 நிமிடம் அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப்பரியாக ரோடு வேண்டாம். நார்மலாக இருக்கிற ரோட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடங்க, நார்மலாக நடங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கலாம். ஸோ ஃபோன் பேசிட்டு நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஒய்ஃபோ, ஸோ 60 வயதிற்கு மேலே ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, ஸோ கொஞ்சம் நேரம் வாக்கிங் நடக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்கிங் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும், பிபி கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு முட்டி வலி, மூட்டு வலி, ஸோ மூட்டு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் பெற முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சேர் எக்ஸசைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே எக்ஸசைஸ் பண்ணலாங்க. எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா, கால்களை மெதுவாக உயர்த்தி கீழே வைங்க, கைகளை முன்னும் பின்னும் மாட்டுங்க. இதெல்லாம் சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை அது தரும். நம்மளுடைய மூட்டு வலி, மூட்டு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நமக்கு சரியாக போகும். ஸோ நார்மலாக நம்ம வலிக்குது அப்படின்றத விட நம்ம இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ், அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகள்லாம் இருக்கும். மூட்டு வலியாக இருக்கட்டும், இடுப்பு வலி, கால் வலி, நடக்க முடியல, கொஞ்ச நேரம் நடந்தாலே நமக்கு கால் கை வலிக்குது. இதற்கெல்லாம் காரணம் நம்ம வயதாயிடுச்சு, நம்ம எதுவும் செய்யக்கூடாது, ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா பாடியை நம்ம மெதுவாக நீட்டுறது, காலை ஸ்ட்ரெச் பண்ணுறது, கைகள், முதுகு இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிடம் நம்ம பண்ணணும். பெயின் வரக்கூடாது. பெயின் வந்தால் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப வலி வந்துடுச்சு அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை. ஸோ நார்மலாக நம்ம பண்ணால் ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதனால் எந்த ஒரு பெயினும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ மூச்சு பயிற்சி சின்னவங்கலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் ஒரு உகந்த பயிற்சி அப்படின்னா இந்த ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தாங்க. ஸோ டீப் ப்ரீத்திங் நமக்கு வேணும். நல்லா ஆழமான மூச்சு இழுத்து விடுறது, ஸோ உள்வாங்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூச்சு சுவாசம் சரி, நம்மளுடைய உடலையும் சரி ஆரோக்கியமாக வச்சுக்க நல்லா பயன்படும். நம்மளுடைய நுரையீரல் அப்படின்றது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ தூக்கமின்மை இருக்குது பெரியவர்களுக்கு, குறிப்பாக தூக்கம் வரலை, இரவு நேரத்தில் தூக்கம் வரவில்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. வேகமாக ஓடுறது, அதுக்கப்புறம் ஹெவியாக வெயிட்டை தூக்குறது, அதுக்கப்புறம் புஷ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது மூத்த குடிமக்கள். ஸோ இப்போ நாம் ஒரு 20 வயசுலேருந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் 60 வயதிற்கு மேலே அப்படின்னா இந்த மாதிரி ஹெவியான எக்ஸசைஸாக பண்ணாமல் நடக்கிறது, அதுக்கப்புறம் சேர் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த காலத்தில் நம்மளுடைய வலிகள் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்.
ஸோ காலையில் வந்து ஒரு 10 நிமிடம் வந்து நம்ம நடப்பது அப்படின்றது ரொம்ப நல்லது. அதுவும் வெயிலில், காலை வெயிலில் ஒரு 10 நிமிடம் நடக்கிறது, ஒரு 7லேருந்து 8 மணி நேர தூக்கம், சரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஸோ முழு நேரமும் உட்காந்துட்டே இருப்பது, லேட் நைட்டில் வந்து டின்னர் சாப்பிட்றது, ஸோ வந்து பெரியவர்கள் குறிப்பாக பண்ணுவாங்க, 10 மணிக்கு மேலே வந்து நம்ம வந்து டின்னர் சாப்பிட்டுக்கலாம். இரவு உணவு அப்படின்றது உங்களுக்கு 7லேருந்து 7:30, ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் அந்த இரவு உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நிறைய ஆய்வுகள் மூலம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இரவு நேர உணவு அப்படின்றது 8 மணிக்குள்ளே வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 9, 10 மணிக்கெல்லாம் நல்ல ஒரு தூக்கம், ஒரு 7லேருந்து 8 மணி நேர தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து உணவுகளில் என்னென்னங்க எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதிகமாக தானிய வகைகளை சேர்த்துக்கணும், வேக வைத்த காய்கறிகள், பருப்பு, உளுந்து, தயிர், பால், இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. பழங்களில் வந்து அனைத்து பழங்களுமே எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக ஈஸியாக நம்மளுக்கு எது வந்து ஜீரணமாகுதோ, ஸோ செரிமான பிரச்சனை இந்த மாதிரியான கோளாறுகள் கூட பெரியவர்களுக்கு வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர், பிபி, அப்புறம் வந்து ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள், டிப்ரெஷன்லாம் குறையும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து வயதானவர்களுக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்குமே வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளுடைய கைகால்கள் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிறு வயதிலிருந்தே தொடங்குவதற்கான காரணம் என்ன? சத்தான உணவை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதனால் சத்தான உணவுகளாக நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து நம்மளுடைய உடலை நம்மளே வந்து பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய விஷயம். நார்மலாக ஒரு 10லேருந்து 15 நிமிடம் ஒரு நாளைக்கு வந்து நம்ம எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணுறோம். அந்த ஒரு நாளில் ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்பதற்கு நம்ம பயன்படுத்துறது தப்பு கிடையாது மக்களே. அதுவும் மூத்த குடிமகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போதுமான உடற்பயிற்சி அப்படின்றது தேவை. நாற்காலி எக்ஸசைஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து நிறைய யோகாசனங்கள் இருக்குது. ஸோ யோகாசனங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உடல் வலியை வந்து ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து இருக்க முடியும். ஸோ வந்து மூத்த குடிமக்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா தண்ணீர் அதிகமாக குடித்தா யூரின் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் அவாய்ட் பண்ணுவாங்க. கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி தவறை மட்டும் நம்ம பெரியவர்களுக்கு பண்ண விடக்கூடாது. ஏன்னா இதனால் என்ன ஆகும்னா பிபி அதிகமாகும், கிட்னியில் பிரச்சனை வரும், கண்டிப்பாக கிட்னியில் கல் உருவாகிறது. ஸோ வயதானவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப எளிமையாக வரக்கூடிய பிரச்சனை. அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணாமல் பாதுகாத்துக்கணும். ஒன்றும் இல்லை, நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிடம் நடைப்பயிற்சியோ இல்லை நான் சொன்ன ஒரு சில யோகாசனங்களோ ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யும்போது உடல் ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே, ஒன்று ஒன்றா வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடலுக்கு வந்து அந்த எக்ஸசைஸோ உடற்பயிற்சின்றதும் முக்கியம். ஸோ தொடர்ந்து பண்ணுங்கள். மூத்த குடிமக்கள் ஆரோக்கியமாக இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம். இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.